டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, முகத்துல சுருக்கம் இல்லாம வயசானதே தெரியாம இளமையாவே இருக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் இயற்கை மருத்துவத்துல ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான். ஆக்சுவலா எல்லாருடைய விருப்பமும் அப்படிதான் இல்லை? எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அது வெளியில தெரியாம நம்மளுடைய ஏஜை இன்னும் யங்காவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம உடல்ல அந்த சுருக்கம்ன்றது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதாவது சத்துக்கள் கம்மியாகும் போது நம்ம சீக்கிரமா நம்ம வந்து ரொம்ப ஏஜ்டா தெரியும். சின்ன வயசா தான் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய தோற்றம் ஒரு 50 வயசுக்கான தோற்றத்தை கொடுக்கும். சின்ன வயசா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஏஜ்டா காமிக்கும். லைக் ரொம்ப மெச்சூர்டா தெரிவாங்க. சின்ன வயசுல ஒரு 17, 18 வயசு தான் ஆகும். ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா 30 வயசு மாதிரி தோணும். ஸோ இவ்வளோ ஷார்ட், இந்த மாதிரி சின்ன வயசுலயே கூட இது வரதுக்கு காரணம் மன அழுத்தம். எந்த அளவுக்கு நமக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷனை அது வந்து தடைப்படுத்தும். நம்ம உடம்புல அதிகமா கார்டிசால் சுரக்க சுரக்க நம்மளுடைய மனசுல மட்டும் அந்த அழுத்தம் ஏற்படல, இது நம்மளுடைய சர்மத்திலையும் பிரதிபலிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷ்ரிங்க், அந்த இது ரிங்கிள்ஸ் எல்லாம், சுருக்கங்கள்லாம் ஏற்படப்பட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது நமக்கு இப்படிப்பட்ட ஏஜ்டா நம்மளை காமிக்கிறதுக்கு காரணம். ஆக்சுவலா நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல நிற சிகிச்சை அப்படின்றது இருக்கு. இந்த நிற சிகிச்சையில குரோமோ டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய முகம் பார்த்தே அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிள், நெத்தியில நல்லா இந்த கோடு இப்படி நீட்டா, அதாவது எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல, ஆனா அப்படி இருந்தாலும் நெத்தியில அந்த கோடு ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னா அதிகமான கவலைகள் அதிகமா இருக்கு, கோவங்கள் அதிகமா இருக்கு, இன்னும் சொல்றேன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க, ரியாக்டிவா இருப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய நெத்தியில அந்த கோடு இருக்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாய்க்கு கீழே வந்து ஒரு லைன் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஸோ அதுலயே அவங்க அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது. ஆனா அதை யோசிச்சு யோசிச்சு அவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க அப்படின்றது அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். கண்ணு கிட்ட அதை அப்படியே கண்ணை சுத்தி நம்ம மை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சுருக்கமானது அப்படி போச்சு அப்படின்னா அவங்க அதிகமா வந்து கோபம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அந்த கோபத்தை வெளியே காமிச்சுக்காம அப்படியே அவங்க மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிறாங்க அப்படின்ற அந்த எனர்ஜியை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நாசோ லெபியல் லைன்னு சொல்லுவோம். நம்மளுடைய மூக்குல இருந்து நம்மளுடைய வாய் வரைக்கும் ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடல் வந்து ரொம்ப சுத்தம் சரியா இல்லை, கட்டுடைய ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு, குடல்ல வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளுடைய சத்து வந்து உடம்புல சேரல அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி சுருக்கங்கள் உடல்ல இந்த மாதிரி பாதிப்போ இல்லை மனதளவுல நம்ம இப்படி வரும்போது அது நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்தாதான் வரணும்ன்றது இல்லை. சாதாரணமாவே நமக்கு அந்த மாதிரி சுருக்கங்கள், அந்த லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான். ஸோ இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன். எவ்வளோ தண்ணி நம்ம குடிக்கிறோம், எவ்வளோ நீர் சத்தை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல சுருக்கம் இல்லாம பார்த்துக்கும். இன்னொன்னு, நம்ம நல்ல தண்ணியை குடிச்சு நம்ம உடம்புல அந்த வாட்டர் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதுவே எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, ஆன்டி ஏஜிங் எஃபெக்டை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி நல்ல தூக்கம், நல்ல நிம்மதியா தூங்கி எழுந்தோன்னு வைங்கல, அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்கும். அந்த தூக்கத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா மெலட்டோனின்ற ஹார்மோன். அது நைட்டு இருட்டா இருக்கும் போதுதான் நமக்கு அது சுரக்கும். அந்த ஹார்மோன் இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா, ஒன்று தூக்கத்தை மட்டும் சும்லே பண்ணல, இன்னொன்று நமக்கு ஆன்டி ஏஜிங் எஃபெக்டையும் நமக்கு கொடுக்குது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது, எதிர்ப்பு சக்தியும் மெயின்டைன் பண்ணுது. இது போதாதான் நம்மளுடைய லைஃபோடைய லாங்கிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ நம்ம நல்ல ஆரோக்கியமா நம்மளுடைய வாழ்நாளை அதிகரிக்கிறதுக்கு நல்ல தூக்கம் அப்படின்றது கண்டிப்பா தேவை. அடுத்தது,
உணவு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால செல் டேமேஜஸை ப்ரிவென்ட் பண்ணி நல்ல செல்களை புதுப்பிக்கும். ஆக்சுவலா இது வந்து நான் ஒரு வீடியோல பர்வீன் சுல்தானா மேடம் பேசுறதை கேட்டிருக்கேன். அந்த கழுகு வந்து பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுமா, அதோடைய அலகையும் அதோடைய அந்த நகங்களையும் உடைச்சிடுமா, பாறையில இது பண்ணி உடைச்சிடுமா. அது சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருந்து அது புதுசா அந்த நகங்களையும் அந்த அளவும் வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்த 60 வருஷம் அது வாழும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவு உண்மை தெரியுமா? ஆக்சுவலா இதுதான் நம்ம ஹியூமன் பீயிங்லயும் உண்டு. அதுக்காக உங்களுடைய நகத்தை உடைச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபாஸ்டிங், உபவாசம், இந்த மாதிரி நம்ம உணவு சாப்பிடாம பழங்கள் காய்கறிகளை மட்டும் நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நம்ம செல்களை நல்லா புதுப்பிக்குது. அந்த அழிஞ்ச செல்களை உடல்ல இருந்து நீக்கி நம்மள ஒரு புது லைஃபை கொண்டு வர்றதுக்கான விஷயம்தான் இந்த உபவாசம். இது நம்ம உடம்ப சுத்தம் பண்ணுது, அதே நேரத்துல எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. எப்படி ஒரு 60 வயசுல அந்த கழுகு பண்ணுதோ அதே மாதிரி ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய எனர்ஜிய ரீகலெக்ட் பண்ணி அந்த பழசைய நம்ம ஒரு 30 வயசுல இருக்கிற மாதிரி 60 வயசுல இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு வயசானாலும் அது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. காலையில கூட ஒரு 75 வயசு பாட்டி வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வலின்னு வந்தாங்க. ஆனா அவங்க செஞ்ச வேலையெல்லாம் கேட்கும் போது எனக்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எல்லா வேலையும் வீட்டுல இழுத்து போட்டு செய்யறேன். கொஞ்சம் அந்த இடுப்பை மட்டும் சரி பண்ணிக்கிட்டேன்னா நான் இன்னும் நிறைய வேலையை செய்வேன்னு சொன்னாங்க. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா என்னையே மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ எனர்ஜியோட இந்த வயசுல இந்த ஒரு சின்ன இடுப்பு வலியையும் சரிப்படுத்திக்கிட்டு இன்னும் அடுத்தபடியா நான் ஓடணும்னு நினைச்ச அந்த பாசிட்டிவிட்டி. ஸோ அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நிறைய ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் மசாஜ், ஆல்மண்ட் ஆயில் மசாஜ், ரோஸ்மேரி ஆயில், இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கை கொடுக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வாரத்துல ஒரு நாள் நம்ம உடல் முழுக்க நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயில்ல ஒரு 15 நிமிஷம் நின்றுட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்லணும்னா நம்ம உடம்ப கம்ப்ளீட்டா அதை ரெஜுனேட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அபியாங்க ஸ்நானம். அந்த தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ நியூட்ரியன் லினிக் ஆசிட், லினோலினிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது நம்ம கூந்தலை மட்டும் வளர்ச்சி அடைய வைக்கல, சருமத்தையும் நல்லா பொலிவா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நேச்சுரலான கொலாஜன் ஃபைபர்ஸை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நேச்சுரலாவே சில உணவுகள்ல கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகமாக்குறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா இது ஒரு புரோட்டீன். இந்த கொலாஜன்ன்றது ஒரு புரோட்டீன். இது நம்மளுடைய அந்த ஸ்கின்ல அந்த ஃபைபர்ஸை நமக்கு என்ரிச் பண்ணி கொடுக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுருக்கங்கள் ஏற்படாம நம்மளுடைய சர்மம் நல்லா பொலிவா வச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கொலாஜன் தான். 40 வயசுக்கு மேல அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடும். அதனாலதான் நமக்கு அந்த ரிங்கிள்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த வயதான தோற்றம் நமக்கு வரத்துக்கு ஒரு காரணமாவே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலாஜனுக்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்பவே நல்லது. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அதே நேரத்துல நமக்கு சியா சீட்ஸ்லயும் இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த சின்ன சின்ன மீன்கள்லயும் நமக்கு ஒமேகா 3 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒமேகா 3ன்றது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே நமக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்கி கொடுக்கும். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிறது, குறிப்பா தயிர், இது ப்ரோபயோட்டிக். இது நம்ம ஸ்கின்னு மட்டும் இல்லை கட்டையும் மெயின்டைன் பண்ணும். கட்டு நல்லா இருந்தாலே போதுங்க, சர்மம் அவ்வளோ அருமையா நம்மளுக்கு அந்த கிளீன் அண்ட் ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை நமக்கு கொடுக்கறதுக்கு வயிறு ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். இது பேரு முக தௌத்தி அப்படின்னு சொல்லுவோம் யோகால. இந்த முக தௌத்தி அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய ஃபோர்ஹெட்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும். கண்கள்ல ஒரு சர்க்குலேட்டரி மூவ்மெண்ட்டை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து பாத்தீங்க, அதாவது சீக்ஸ்ல கன்னத்துல மேல் நோக்கி நம்மளுடைய முகத்துக்கு அந்த மூக்குக்கும் நம்மளுடைய காது மேலையும் நம்ம வந்து அந்த ஸ்கின்னை நல்லா அப்லிட் பண்ணி விடணும்.
அதே மாதிரி தான் இந்த சைடும். வாயை பொறுத்த வரைக்கும் சர்க்குலர் மோஷன்ல நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். மூக்குல நம்மளுடைய கைகள் 2 விரல்களை வச்சு நம்ம வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப்படின்ட்டு மூவ் பண்ணணும். ஸோ கழுத்துகள்ல நம்ம வந்து இந்த கீழ் நோக்கி இதை நம்ம அப்படி ரிலீவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சைட்ஸ்லயும், இந்த முன் கழுத்துல மேல் நோக்கி நம்ம வந்து ஆயில்ல அப்ளை பண்ணணும். இல்லை ஜஸ்ட் விரல்களாலேயே நம்ம இந்த முக்க தௌத்திய இப்படி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது இது நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய தசைகளை நல்லா வலிமையாக்குது, நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு கொடுக்குது. இது நமக்கு நல்ல அந்த ரிங்கிள்ஸ் இல்லாம தினசரி காலையில நம்ம வந்து இந்த மாதிரி இந்த தௌத்தியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப அழகா நம்மளுடைய ரிங்கிள்ஸ் வராம ஸ்கின்னை பொலிவா அந்த டைட்னஸ் எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்னொரு ஆசனம் என்ன தெரியுமாங்க? அதோமுக ஷவாசனம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது 8வது ஸ்டெப், இது மவுண்டைன் போஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இந்த முக்கோண வடிவத்துல நம்மளுடைய உடலை வந்து பெண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தலை வந்து கீழே இருக்கும். அந்த தலைய உடலுக்கு நடுவில் அப்படி லைட்டா நம்ம கொண்டு வருவோம். மொத்த ரத்த ஓட்டமும் நம்மளுடைய ஹெட் ரீஜன்ல வரும்போது, முக்கியமா நம்மளுடைய முகத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் வரும்போது அது நம்மளுடைய முகம் நல்லா பொலிவாகவும் இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் இல்லாம பாத்துக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.